கோவை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள சூழலில் எவ்வளவு மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர் இடத்துல, மானிட்டரிங் ஆஃபீஸர் எல்லோரிடத்திலையும் அங்கே இருந்து அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் மற்ற துறையினுடைய செயலாளர்களும் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சரியான முன்னேற்பாடு இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது. நானும் நம்ம அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும் அங்கே பயணியர் விடுதலை வைத்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது சில இடங்களை பார்க்கலாம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கடந்த முறை பார்த்த பொழுது மிக மோசமாக இருந்தது. இப்பொழுது நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த முறை அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டுவிடும் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. தாழ்வான பகுதிகளில் முகாம்கள் எவ்வளோ? 90 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் என்னென்ன தேவையோ முகாம்கள், அதே போல் மருத்துவர்கள் இருப்பது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஒவ்வொரு அதிகாரியை தனியாக போட்டு, இப்போ வால்பாறையில் ஒரு ஆர்டிஓ லெவலில் ஒருத்தரை வந்து அங்கே போட்டிருக்காங்க. முதல்ல என்னென்னலாம் பாதிப்பு வந்தோ அந்த இடத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு என்ன தேவையோ அதை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1077 ஜெனரலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஒன்றியத்திற்கு, அந்தந்த நகராட்சிக்கு தனியாக எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் இதில் வந்து இணைச்சி பண்ணுறாங்க. ஹைவேஸாக இருந்தாலும், அதே போல் வாட்டர் போர்டு, இது மாதிரி எல்லா துறைகளும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் இணைந்து தான் இதை செய்கிறார்கள். எல்லோருக்கும் இதில் ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா துறைகளுமே செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையினுடைய சார்பாக என்ன செய்திருக்கிறது என்பதை அவர்கள் இங்கே போட்டு காட்டினார்கள். அது எங்களுக்கு பெரிய நிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், கடந்த முறை பார்க்கிற பொழுது நாங்கள் அந்த பிரச்சனையை சந்தித்தோம். எனவே இப்பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்கிற அளவிற்கு அந்த நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, பொதுமக்கள் வந்து ஒரு ஜாக்கிரதையாக, மழை வருதுனாக்கா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு வேண்டுகோளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குப்பைகளை சாக்கடையில் போடாமல் தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுதான் போய் பல இடங்களில் எவ்வளவு அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட போய் அடைத்து விடுகிறது. ஆனால் கார்ப்பரேஷன்லாம் அந்த வேலையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கி மூலமாக நாளை காலை 10 மணியிலிருந்து ஆங்காங்கே பொதுமக்கள் ஏன்னு சொன்னால் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுலா சென்று பயன்பட வேண்டும், மகிழ வேண்டும் என்று பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடும். எனவே தங்குமிடங்கள் எல்லாம் அதிகாரிகள் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்குள் திரும்ப அவர்கள் எங்கெங்கு தங்கியிருந்தார்களோ அந்தந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக, இதை கட்டாயப்படுத்தாமல் விழிப்புணர்ச்சி மூலமாக அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று, விழிப்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்று அங்கே வேண்டுகோள் செய்யப்பட்டிருக்கிறது. அது நாளை காலை நிச்சயமாக 10 மணியிலிருந்து ஆங்காங்கே அது ஒலிபெருக்கி செய்யப்பட இருக்கிறது. ஒலிபெருக்கி மூலமாக அங்கே விழிப்புணர்ச்சி செய்யப்பட இருக்கிறது. அதுவாக வரக்கூடிய நேரங்களில் அங்கங்கே வரக்கூடிய நம்முடைய செக் போஸ்டுகள் எல்லாம் அவரிடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நாளை காலையிலிருந்து அந்த பணியும் துவங்கும். எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அதே போல் முகாம்களை தங்க வைக்கக்கூடிய உணவு, அதே போல் தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் 2 நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம் வீடுகளிலே கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நலமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம். அதையும் நம்முடைய ஊடகங்கள் மூலமாக நீங்களும் மக்களுக்கு தெரிவித்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக உணவுப் பொருளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கு. 456 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏதாவது வீடுகளில் மழை வெள்ளம் பாதிப்பு என்று சொன்னால் அங்கே கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வசதியெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பாக இந்த மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 3500 முதல் நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் 197 பேரிடர் கால நண்பர்கள் தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. அதுபோக நம்முடைய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 80 நபர்கள் இங்கே
இன்றைக்கு அரசால் உத்தரவிடப்பட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள், தங்கியிருக்கின்றார்கள். அதுபோக தேசிய மீட்பு படையினர் 30 பேர்கள் கொண்ட ஒரு குழு வந்திருக்கின்றது. அவர்களும் தயார் நிலையில் இங்கே வாகனங்களோடு, அதே போல் ஏதாவது சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டால் அதையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு வனத்துறையினுடைய ஒப்புதலோடு நெடுஞ்சாலைத்துறை, அதே போல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் தயார் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆங்காங்கு இங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிக திருப்திகரமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.